புயல் தொடர்பான எச்சரிக்கை விடுக்க துறைமுகங்களில் 11 நிலைகளில் கூண்டுகள் ஏற்றப்படுகின்றன. புயலின் வீரியத்தை உணர்த்தும் அந்த 11 நிலைகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஒன்றாம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டால் புயல் உருவாகக்கூடிய வானிலை சூழல் ஏற்பட்டுள்ளது என்று பொருள். இதனால் துறைமுகம் பாதிக்கப்படாது, ஆனால் பலமாக காற்று வீசுகிறது. ஆனால் துறைமுகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அர்த்தம். இரண்டாம் எண் எச்சரிக்கை கூண்டு என்றால் புயல் உருவாகியுள்ளது என்பதை குறிப்பதாகும். இதனைத் தொடர்ந்து துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் வெளியேற வேண்டும் என்பதை தெரிவிக்க ஏற்றப்படுகின்றது. 60 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். திடீர் காற்று மற்றும் மழை உருவாகக்கூடிய சூழல் நிலவும் பொழுது மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும். துறைமுகத்தில் மோசமான வானிலை ஏற்பட்டிருந்தால் அதனை அறிவிக்கும் வகையில் 4ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும். துறைமுகத்தில் இருக்கும் கப்பல்களுக்கு ஆபத்து என்பதை தெரியப்படுத்த இது உதவும். 5ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகத்தின் இடது பக்கமாக புயல் கரையை கடந்து செல்வதற்கான வாய்ப்பு என்பதை குறிக்கிறது. 6ஆம் எண் கூண்டும் 5வது எண்ணிற்கான எச்சரிக்கைதான். ஆனால் துறைமுகத்தின் வலது பக்கமாக புயல் கரையை கடக்கும் என்பதை தெரிவிக்க இந்த கூண்டு ஏற்றப்படுகிறது. 7ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகங்கள் வழியாகவோ அல்லது அதற்கு மிக அருகிலோ புயல் கரையை கடக்கும் என்பதை அறிவிக்க ஏற்றப்படுகிறது. 8ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டால் மிகுந்த அபாயம் என்று பொருள். அதாவது புயல் தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்துள்ளதை உணர்த்தும். அப்போது துறைமுகத்தின் இடது பக்கமாக புயல் கரையை கடக்கும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. 9ஆம் எண் புயல் கூண்டு அறிவிக்கப்பட்டால் அபாயம் மிக்க புயல் துறைமுகத்தின் வலது பக்கமாக கரையை கடக்கும் என அர்த்தம். 10ஆம் எண் புயல் கூண்டு எச்சரிக்கை விடப்படுமானால் அது அதிதீவிர புயல் உருவாகி உள்ளது என்றும் அது துறைமுகத்தின் வழியாகவோ அதன் அருகிலோ இது கரையை கடக்கும் என்பதன் குறியீடு. 11ஆம் எண் புயல் எச்சரிக்கைதான் உச்சபட்சமானது. வானிலை எச்சரிக்கை மையத்துடனான தகவல் முற்றிலுமாக துண்டிக்கப்படும் நிலையில் இந்த புயல் எச்சரிக்கை ஏற்றப்படுவது வழக்கம்.